மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 2nd ஹவுஸ்லேருந்து அது 3rd ஹவுஸில் குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தோட சுக்கிரன் 6ஆம் இடத்துல. இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, சுபர்கள் எல்லாம் வலுவாக இருக்காங்க. ஆனால் 3, 6லவே வலுவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்வி. 3 என்றால் என்ன? 6 என்றால் என்ன? 3, 6 உபஜய ஸ்தானம். மற்றவர்களுடைய உதவியோட, மற்றவங்களுடைய சப்போர்ட்டோட, மற்றவங்களுடைய ஆதரவோட இந்த காதல் திருமணம், இல்லது திருமணம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், ஆர் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், சங்கடங்கள்லாம் நீங்கி, தடைகள்லாம் நீங்கி, கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யோகம். இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல உள்ள வியாழன், 3ஆம் இடத்துல உள்ள செவ்வாய், 18 செப்டம்பர் செவ்வாய் குருவோட சேரும். சுக்கிரன் 2 செப்டம்பரில் சுக்கிரன் வந்து 6th ஹவுஸில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுப பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மற்றவங்களுடைய உதவியோட, மற்றவங்களுடைய ஆதரவோடு அது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திருமண திட்டங்கள், திருமண பிளான் ஏதாவது இருந்தாலும், நீங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலும், அனைத்தும் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலை இது உருவாக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.